வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தியின் மணித்தள செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. பிரித்தானியாவில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையம் நோக்கி வந்த விமானத்தில் பயணி ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். இவர் பிரித்தானியாவைச் சேர்ந்த 65 வயதான பெண்மணி என்று கட்டுநாயக்க போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். இவரது மரணம் குறித்து இலங்கையில் இருக்கின்ற பிரித்தானிய தூதரகத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் சடலம் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் கட்டுநாயக்க போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். குருநாகல் இப்பாகமுவ பஹலவல் வல்பல பிரதேசத்தில் நேற்று காலை இளம் பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான சந்தேக நபர் ஒருவர் போலீசாரிடம் சரணடைந்திருப்பதாக இப்பாகமுவ போலீசார் கூறுகின்றனர். இப்பாகமுவ பஹல வல்பொல பிரதேசத்தில் நேற்று காலை 7 மணிக்கு இளம் பெண் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டார். கொலை செய்யப்பட்டவர் 23 வயதுடையவர் ஆவார். வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் போது அவர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பான சந்தேக நபர் நேற்று பகல் போலீசாரிடம் சரணடைந்ததாக குருநாகல் வடக்கு பிரதேச உதவி போலீஸ் அத்தியட்சகர் சார்லியஸ் சில்வா தெரிவித்தார். இனி வெளிநாட்டுச் செய்தி ஒன்று. போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விமான நிலைய ஊழியர் சங்கங்களை பேச்சுவார்த்தை நடத்த முன்வருமாறு இந்திய மத்திய அரசு அழைப்பு விடுத்திருக்கின்றது. இதேவேளை பிரதமர் மன்மோகன் சிங் இந்த பிரச்சினை குறித்து இடதுசாரி தலைவர்களுடன் இன்று ஆலோசனை நடத்த இருக்கின்றார். டெல்லி மற்றும் மும்பை விமான நிலையங்களை நவீனப்படுத்தும் பொறுப்பை இருவேறு தனியார் நிறுவனங்களிடம் ஒப்படைப்பது என்பது மத்திய அரசின் முடிவு. இதை எதிர்த்து விமான நிலையங்களின் ஊழியர்கள் நேற்று முன்தினம் முதல் கால வரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். போராட்டத்தை தீவிரப்படுத்த போவதாகவும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். हमारा मेन ध्येय और हमारा मुख्य डिमांड यही है